Sixth illustration, Chandru, Vishal and Ramanan are partners in a firm sharing profits and losses equally, equal partners. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் ஃபர்னிச்சர், மெஷினரி, சன்ரி டெட்டாஸ் இன்னர் காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் கேஷ் அட் பேங்க் 2,80,000 இன் டோட்டல். லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட் சந்துரு, விஷால், ரமணனுடைய கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பில்ஸ் பேயபிள் இருக்குது. ரமணன் ரிட்டையர்ட் on 31st March 2019 subject to the following conditions. Machinery is valued at rupees 1,50,000. Value of furniture brought down by 10. அப்போ machinery value 150 சொன்னால் gain இருக்கு, gain by 30,000. Furniture decreased by 10,000, அப்போ loss 10,000. PDD increased. Value of furniture brought down by 10,000, decreased by 10,000. Provision for doubtful debts should be increased to 5,000. Increased to சொன்னால் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷனோட கம்பேர் பண்ணோம். 3 இருந்துச்சு, 5 இருக்குன்னா இன்னொரு 2,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. PDD இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ் by 2,000 because of this statement. And investment of rupees 30,000 not recorded in the books is to be recorded now. Unrecorded investment asset ஒன்று இருக்குது, அப்போ இது நமக்கு gain. ஸோ 2 gain இருக்குது, 2 loss இருக்குது. ஸோ பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஜேர்னல் என்ட்ரி போடும்போது கெயின் தனி ஜேர்னல் என்ட்ரி, லாஸ் தனி ஜேர்னல் என்ட்ரி, ரெண்டுக்கும் சேர்த்து அல்டிமேட் பேலன்ஸ் வந்து ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி. வித் தட் ஐ வில் ஜஸ்ட் சால்வ் திஸ் நவ். ஸோ 2 கெயின் எடுத்துக்கிறேன். கெயின் வரும்போது ரீவேல்யூஷனில் கிரெடிட் ஆகணும், அந்த கன்சர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண போகிறோம். ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டெபிட், மெஷினரி அக்கௌண்ட் டெபிட். தென் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், investment account debit, unrecorded asset. மிஷினரினால எனக்கு என்ன கெயின் அப்படின்னு சொன்னாக்க 30,000 rupees கெயின். இன்வெஸ்ட்மெண்ட்னால எனக்கு என்ன கெயின்னா அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் 30,000. ஸோ மொத்தமாக 30,000 கெயின். ரைட். should be given to or credited to revaluation account. Revaluation account. Clear? 60. This is all about gain. லாஸ்ல 2 இருக்கு. லாஸ் டெபிட், லாஸ் இருந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணோம். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட். 2. First loss is because of furniture decrease. Furniture decreased by 10,000. So 10,000 is the loss. Then PDD increased to 5,000, 2,000 rupees loss. So provision for doubtful debts, 2,000 is the loss. So the overall loss for me is 12. Ultimate பார்த்தீங்கன்னா 60 gain, 12 loss na 48,000. The difference between gain and loss will be the ultimate profit or loss because of revaluation. 48,000 given to the old partners in their own old ratio. ஸோ கெயின் இருக்குது, கெயினை பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண போகிறோம் பை டெபிட்டிங் த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் நீங்கள் இந்த என்ட்ரி பாஸ் பண்ணும்போது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டேலி பண்ணிங்கன்னா டேலி ஆயிடணும். ஓகே, த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. அதாவது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட்ஸில் 12, கிரெடிட்ஸ் டெபிட்ஸில் 48 சேர்த்தா 60 டெபிட் அண்ட் 60 கிரெடிட்டில் இருந்தால் 0 ஆகிடும். அது கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 2 Chandru அக்கௌண்ட், Chandru's capital account. 2 Vishal capital account, Vishal's capital account. 2 Ramanan's capital account, Ramanan's capital account. So these are the 3 capitals we have. How about their sharing ratio? Equal. So equal aparichirom. 18,000 rupees is the equal share of each and every partner. Not 18,000 rupees, 16,000 rupees. Okay, sorry, 16,000. Okay, 16,000 will be the equal value for the 3 partners. Now we have to prepare the capital account only. So revaluation account prepare பண்ண வேண்டியதா இருக்கு. So I am going to prepare the revaluation account. Revaluation account. Revaluation account la buy machinery. 30,000 rupees and by investment 30,000 rupees.
30,000 rupees. And then here 2 furniture account, 10,000 rupees. 2 PDD, provision for doubtful debts, 2,000. Gain 60, last 12, ultimate balance 48 should be given to the partners, old partners. Anyhow, அதுக்கு நம்ம என்ட்ரியை போட்டோம். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 2 அப்படின்னு சொன்னாக்க 2 சந்துருஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அது கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ஒவ்வொருத்தர் பேரும் கீழே எழுதிடலாம். ஸோ சந்துரு 16,000 and next partner Vishal 16,000, Ramanan 16,000. We have now posted all these things. 60,000 is the total. I hope so you could now understand this one. Clear? I hope so. You could now understand the preparation of revaluation account.